சின்ன மருமகள் சீரியலில் அடுத்தடுத்து நடக்கப் போகும் சம்பவங்கள் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய திருப்பத்தை உருவாக்கப் போகின்றன. அந்த இரவு முழுவதும் வீட்டில் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருந்தது. ஐஸ்வர்யாவின் பிறந்த நாள் என்பதால் வெளியில் பார்த்தால் எல்லாம் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றினாலும் அவளுடைய மனதிற்குள் ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. சேதுபதி தன்னுக்காக ஏதாவது சிறிய பரிசு வாங்கித்து தருவார், தன்னுடைய பிறந்த நாளை சிறப்பாக நினைவில் வைத்திருப்பார் என்று அவள் எதிர்பார்த்திருந்தாள். ஆனால் நடந்த விஷயங்கள் அனைத்தும் அவளது ஆசைக்கு எதிராகவே இருந்தன. அழகரை பார்த்துக் கொண்டிருந்த சேதுபதி வீட்டிற்குள் சென்று ஓய்வெடுக்க நினைத்த சமயத்தில் ஐஸ்வர்யா தனது மனக்கசப்பை வெளிப்படுத்தத் தொடங்கினாள். பிறந்த நாளா என்றாலும் தனக்காக யாரும் உண்மையாக அக்கறை காட்டவில்லை என்று கூறிய அவளது வார்த்தைகள் சேதுபதியை சற்றே யோசிக்க வைத்தன. அதன் பிறகு அவளை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளியே அழைத்துச் சென்று அவளுக்கு பிடித்த பொருட்களை வாங்கித் தர முடிவு செய்தார். அந்த ஒரு முடிவு பின்னர் மிகப்பெரிய சம்பவங்களுக்கு காரணமாக மாறும் என்று அப்பொழுது யாருக்கும் தெரியவில்லை. அவர்கள் இருவரும் வெளியே சென்றிருந்த நேரத்தில் தமிழ்செல்வி வீட்டில் வேறு ஒரு பரபரப்பு நடந்து கொண்டிருந்தது. மீனாட்சி தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அவள் அழுகையை நிறுத்தவே இல்லை. குழந்தையை பார்த்த அனைவரும் கவலையில் ஆழ்ந்தனர். அப்பொழுது வீட்டில் இருந்தவர்கள் அழகரை வீடியோ கால் மூலம் காட்டினால் மீனாட்சி அமைதியாகி விடுவாளோ என்று யோசித்தனர். அந்த யோசனை தமிழ்செல்விக்கும் சரியாக தோன்றியது. உடனே அவள் சேதுபதிக்கு வீடியோ கால் செய்தாள். அந்த நேரத்தில் சேதுபதி ஐஸ்வர்யாவுடன் இருந்ததால் ஒரு நிமிடம் தயங்கினாலும் பின்னர் போனை எடுத்தார். மறுபுறம் தமிழ்செல்வி குழந்தையின் நிலையை விளக்கிக் கூறினாள். உடனே சேதுபதி அழகரை காமிராவிற்கு முன் கொண்டு வந்தார். அழகரை பார்த்தவுடன் மீனாட்சியின் முகத்தில் சிறிய மாற்றம் தோன்றியது. குழந்தை அமைதியாகத் தொடங்கியது. அதைக் கண்ட அனைவரும் நிம்மதியடைந்தனர். ஆனால் அந்த வீடியோ காலில் சேதுபதியும் தமிழ்செல்வியும் இயல்பாக சிரித்துப் பேசியது ஐஸ்வர்யாவின் மனதில் பெரும் பொறாமையை விதைத்தது. அவர்கள் இருவருக்கும் இன்னும் ஒரு ஆழமான பாசம் இருக்கிறது என்ற உணர்வு அவளை உள்ளுக்குள் கொதிக்க வைத்தது. அந்த நொடியிலிருந்து ஐஸ்வர்யாவின் மனநிலை மாறிவிட்டது. சேதுபதி தன்னுடன் இருக்கிறார் என்றாலும் அவரது கவனம் முழுவதும் தமிழ்செல்வி மற்றும் குழந்தைகளின் மீதே இருப்பதை அவள் தெளிவாக உணர்ந்தாள். எப்படியாவது அவர்களை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளது மனதில் மீண்டும் வலுப்பெற்றது. நேரமாகிவிட்டது என்று கூறி சேதுபதியை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முயன்றாள். ஆனால் சேதுபதி அவள் சொல்வதை கவனிக்கவே இல்லை. தொடர்ந்து குழந்தைகளுடன் பேசிக்கிட்டுக் கொண்டிருந்தார். அதனால் ஐஸ்வர்யாவுக்கு ஏற்பட்ட கோபம் எல்லையை தாண்டியது. இறுதியில் நேரடியாக அவரிடம் வீட்டிற்கு போகலாம் என்று கூறினாள். ஆனால் சேதுபதி அதிர்ச்சியூட்டும் பதிலை அளித்தார். மீனாட்சி இவ்வளவு அழுகிறாள் என்றால் நேரில் சென்று பார்க்கலாம் என்றும், தேவையானால் அந்த இரவு அங்கேயே தங்கிவிடுவேன் என்றும் கூறினார். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவின் மனதை முற்றிலும் உடைத்தன. தனது பிறந்த நாள் இரவிலேயே சேதுபதி தன்னை விட்டுவிட்டு தமிழ்செல்வி வீட்டிற்கு செல்ல நினைப்பது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. சேதுபதி அழகரை தூக்கிக் கொண்டு கிளம்பிய பிறகும் ஐஸ்வர்யாவின் கோபம் குறையவில்லை. வீட்டிற்கு திரும்பும் வழியிலேயே அவள் பலமுறை நடந்த விஷயங்களை நினைத்து வருத்தப்பட்டாள். அந்த நேரத்தில் ஈஸ்வரி அவளுக்கு போன் செய்தார். என்ன நடந்தது என்று கேட்டபோது ஐஸ்வர்யா மனதில் இருந்த எல்லா கோபத்தையும் வெளிப்படுத்தினாள். தன்னை சேதுபதி மதிக்கவில்லை என்றும் தமிழ்செல்வி மீது இன்னும் அதிக அக்கறை வைத்திருக்கிறார் என்றும் கூறினாள். ஈஸ்வரி அவளை அமைதிப்படுத்த முயன்றாலும் அவளது ஏமாற்றம் குறையவில்லை. மறுபுறம் சேதுபதி நேராக தமிழ்செல்வி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அங்கே மீனாட்சி இன்னும் அழுது கொண்டிருந்தாள். வீட்டில் அனைவரும் பதட்டத்துடன் காத்திருந்தனர். கதவு தட்டும் சத்தம் கேட்டவுடன் அவர்கள் திறந்து பார்த்தனர். சேதுபதி அழகருடன் வந்திருப்பதைக் கண்டதும் அனைவருக்கும் நிம்மதி ஏற்பட்டது. குறிப்பாக தமிழ்செல்வியின் முகத்தில் பல நாட்களுக்குப் பிறகு ஒரு உண்மையான சந்தோஷம் தோன்றியது. அழகரை கையில் எடுத்துக் கொண்டவுடன் மீனாட்சியும் அமைதியாக ஆரம்பித்தாள். அந்த காட்சியை பார்த்த சேதுபதிக்கும் மனநிறைவு ஏற்பட்டது. குழந்தைகள் இருவரும் ஒன்றாக இருப்பதை பார்த்தபோது அவர் மனதில் குடும்பமாக இருந்த காலத்தின் நினைவுகள் மீண்டும் வந்தன. தமிழ்செல்வியும் அதையே உணர்ந்தாள். ஆனால் அந்த அமைதியான தருணத்தை கூட ஐஸ்வர்யா விட தயாராக இல்லை. வீட்டிற்கு சென்றவுடன் தொடர்ந்து சேதுபதிக்கு போன் செய்யத் தொடங்கினாள். ஒவ்வொரு சில நிமிடங்களுக்கும் ஒருமுறை அழைத்துக் கொண்டே இருந்தாள். சேதுபதி முதலில் பொறுமையாக பதில் அளித்தாலும் பின்னர் சற்றே எரிச்சலடைந்தார். தான் தற்போது குழந்தைகளுடன் இருக்கிறேன், பிறகு பேசலாம் என்று கூறினார். ஆனால் ஐஸ்வர்யா அதில் திருப்தி அடையவில்லை. சேதுபதி தன்னிடம் அக்கறை காட்டவில்லை என்ற உணர்வு அவளை இன்னும் அதிகமாக வேதனைப்படுத்தியது.
இரவு நேரம் மேலும் ஆகிக் கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் சேதுபதி வெளியே வந்து போனில் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கல்லில் இடறி கீழே விழுந்தார். கையில் மற்றும் காலில் பலமாக அடிபட்டது. வலியால் அவர் கத்திக்கொண்டார். அந்த சத்தத்தை கேட்ட தமிழ்செல்வி பதற்றத்துடன் வெளியே ஓடி வந்தாள். சேதுபதியின் நிலையை பார்த்தவுடன் அவள் மிகவும் கவலையடைந்தாள். காயம் சிறியதாகத் தோன்றினாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தாள். சேதுபதி வேண்டாம் என்று கூறினாலும் அவள் கேட்கவில்லை. அவரை தாங்கிக் கொண்டு மருத்துவமனைக்குச் சென்றாள். அந்த தருணத்தில் அவளது முகத்தில் தெரிந்த அக்கறை யாராலும் மறுக்க முடியாத ஒன்று. கடந்த காலத்தில் எத்தனை பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் சேதுபதிக்கு ஏதாவது ஆகிவிட்டால் முதலில் பதறுவது தமிழ்செல்விதான் என்பதை அந்த சம்பவம் மீண்டும் நிரூபித்தது. மருத்துவமனையில் மருத்துவர் பரிசோதித்த போது பெரிய ஆபத்து எதுவும் இல்லை என்று கூறினார். ஆனால் சில நாட்கள் ஓய்வு அவசியம் என்றும் தெரிவித்தார். தமிழ்செல்வி அங்கேயே இருந்து சேதுபதிக்குத் தேவையான அனைத்தையும் கவனித்துக் கொண்டாள். மருந்து வாங்குவது முதல் தண்ணீர் கொடுப்பது வரை ஒவ்வொரு விஷயத்திலும் அக்கறை காட்டினாள். இதை பார்த்த மருத்துவமனை ஊழியர்களுக்கு கூட அவர்கள் இருவரும் பிரிந்த குடும்பம் என்பது தெரியவில்லை. இயல்பாகவே கணவன் மனைவி போலவே நடந்து கொண்டனர். அந்த நேரத்தில் சேதுபதியும் அவளது அக்கறையை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார். பல நாட்களாக மனதில் இருந்த சில கோபங்கள் மெதுவாக கரையத் தொடங்கின. அதே நேரத்தில் வீட்டிலிருந்த ஐஸ்வர்யா மிகவும் பதட்டமாக இருந்தாள். சேதுபதி தனது மெசேஜ்களுக்கு பதில் அளிக்காததால் ஏதாவது நடந்துவிட்டதோ என்று பயந்தாள். தொடர்ந்து அழைத்தும் தொடர்பு கிடைக்கவில்லை. இறுதியில் அவருக்கு காயம் ஏற்பட்டது என்ற தகவல் கிடைத்ததும் உடனே மருத்துவமனைக்கு புறப்பட்டாள். அங்கு சென்றபோது அவள் பார்த்த காட்சி அவளுக்கு அதிர்ச்சி அளித்தது. சேதுபதியின் அருகில் தமிழ்செல்வி நின்று அவரை கவனித்துக் கொண்டிருந்தாள். அது மட்டுமில்லாமல் இருவரும் அமைதியாக பேசிக் கொண்டிருந்தனர். அந்த நெருக்கத்தை பார்த்தவுடன் ஐஸ்வர்யாவின் மனதில் மீண்டும் பொறாமை பெருகியது. தான் எவ்வளவு முயன்றாலும் தமிழ்செல்வியின் இடத்தை பிடிக்க முடியவில்லை என்ற உண்மை அவளை வாட்டியது. அப்பொழுது நடந்த ஒரு சிறிய சம்பவம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு நர்ஸ் தமிழ்செல்வியிடம், சேதுபதி உங்களுக்கு என்ன உறவு என்று கேட்டார். அந்த கேள்வி எதிர்பாராததாக இருந்தாலும் தமிழ்செல்வி ஒரு நொடி கூட தயங்காமல், அவர் என்னுடைய கணவர் என்று பதில் அளித்தாள். அந்த வார்த்தைகள் அவளது மனதின் உண்மையை வெளிப்படுத்தின. அந்த பதிலை கேட்ட ஐஸ்வர்யா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இதுவரை பிரிந்திருந்தாலும் தமிழ்செல்வி இன்னும் சேதுபதியை தனது கணவராகவே நினைக்கிறாள் என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த உணர்வு அவளை மிகவும் கோபப்படுத்தியது. ஆனால் அதே சமயம் சேதுபதியின் முகத்தில் தோன்றிய அமைதியையும் அவள் கவனித்தாள். ஐஸ்வர்யா கோபமாக பேசப் தொடங்கியபோது சேதுபதி முதன்முறையாக மிகவும் தெளிவாக தனது கருத்தை கூறினார். நேற்று இரவு முதல் தன்னை முழுமையாக கவனித்தது தமிழ்செல்விதான் என்று கூறினார். தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் இதுவரை சேதுபதி அவளிடம் இவ்வளவு நேரடியாக பேசியதே இல்லை. அவர் மனதில் ஏற்பட்ட மாற்றம் அவளுக்கு புரியப் தொடங்கியது. அதனால் மேலும் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினாள். ஆனால் உள்ளுக்குள் அவள் தோல்வியடைந்த உணர்வில் இருந்தாள். மருத்துவர் சேதுபதிக்கு சில நாட்கள் ஓய்வு அவசியம் என்று கூறியபோது அடுத்து என்ன செய்வது என்ற கேள்வி எழுந்தது. அவரை அவரது வீட்டிற்கு அனுப்பலாமா அல்லது வேறு எங்காவது தங்க வைக்கலாமா என்று யோசிக்கப்பட்டது. தமிழ்செல்வி தனது மனதில் பல சந்தேகங்களுடன் இருந்தாள். சேதுபதி தன்னுடைய வீட்டிற்கு வந்தால் மீண்டும் பிரச்சனைகள் உருவாகுமோ என்று பயந்தாள். அதே நேரத்தில் அவரை தனியாக அனுப்பவும் மனம் வரவில்லை. அந்த குழப்பத்தில் இருந்தபோது சேதுபதி தானாகவே ஒரு முடிவை எடுத்தார். சில நாட்கள் தமிழ்செல்வி வீட்டிலேயே தங்க விரும்புகிறேன் என்று கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்ட தமிழ்செல்வி அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தாள். அழகரும் மீனாட்சியும் அருகில் இருந்தால்தான் மன அமைதி கிடைக்கும் என்று சேதுபதி கூறினார். குழந்தைகளை விட்டுவிட்டு இனி இருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இந்த வார்த்தைகள் தமிழ்செல்வியின் மனதில் புதிய நம்பிக்கையை உருவாக்கின. பல நாட்களாக சிதறியிருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேருமோ என்ற எதிர்பார்ப்பு அவளுக்குள் பிறந்தது. அதே நேரத்தில் குழந்தைகளும் சேதுபதியை சுற்றி மகிழ்ச்சியாக இருந்தனர். அந்த காட்சியை பார்த்த அனைவரும் குடும்பம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பலாம் என்று நம்பத் தொடங்கினர். மறுபுறம் இந்த தகவல் ஐஸ்வர்யாவுக்கு சென்றதும் அவள் கடும் அதிர்ச்சியடைந்தாள். சில நாட்கள் தங்குவது மட்டுமே என்றாலும் அது ஒரு தொடக்கம் என்று அவள் புரிந்து கொண்டாள். சேதுபதி தமிழ்செல்வியுடன் அதிக நேரம் செலவழித்தால்
அவர்களுக்குள் இருந்த பாசம் மீண்டும் வளர்ந்துவிடும் என்ற பயம் அவளை வாட்டியது. உடனே ஈஸ்வரியிடம் இதை பகிர்ந்தாள். இருவரும் சேர்ந்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கவும் தொடங்கினர். ஆனால் அவர்களின் ஒவ்வொரு திட்டமும் எதிர்பார்த்தபடி செயல்படவில்லை. ஏனெனில் சேதுபதி இப்போது முன்பை விட அதிகமாக தனது குடும்பத்தை நினைக்க ஆரம்பித்திருந்தார். தமிழ்செல்வி வீட்டிற்கு திரும்பிய பிறகு அங்கே நிலவிய சூழ்நிலை முற்றிலும் மாறியது. சேதுபதி வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தனர். மீனாட்சி தொடர்ந்து சிரித்துக் கொண்டே இருந்தாள். அழகரும் தந்தையுடன் நேரம் செலவழித்தான். தமிழ்செல்வி அவருக்குன்னு தேவையான உணவுகளை செய்து கொடுத்தாள். மருந்து நேரம் முதல் ஓய்வு நேரம் வரை அனைத்தையும் கவனித்தாள். இந்த அக்கறை சேதுபதியின் மனதை மெதுவாக மாற்றியது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரிவுகள் மற்றும் தவறான புரிதல்கள் அனைத்தையும் அவர் மீண்டும் நினைக்கத் தொடங்கினார். நாட்கள் நகர நகர சேதுபதிக்கும்